வணக்கம் என் தாயக உறவுகளே. இன்றைய நாளில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். அந்த வகையிலே இந்த காணொலி ஊடாக நாங்கள் என்ன விடயம் சம்பந்தமாக பார்வையிட போகிறோம் என்று சொல்லி சொன்னால், உங்களுக்கு தெரியும் இப்போது பல புரளிகள் முளைத்துக் கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே யார் அடுத்த தேசிய தலைவர் என்பதையும் இந்த காணொலியிலே பார்க்க இருக்கின்றோம். அடுத்ததாக நேற்றைய நாளிலே மருதங்கணியில் நடந்த ஒரு துன்பகரமான சம்பவத்தையும், அடுத்ததாக கட்டைக்காடு காணி சம்பந்தமான பிரச்சனைகளையும், குடத்தனை வடக்கு பொற்பதி மணல்காடு காணி சம்பந்தமான பிரச்சனைகளையும் இந்த காணொலியூடாக நாங்கள் விரிவாக ஆராய இருக்கின்றோம். அடுத்தது முக்கியமாக அர்ஜுனா ராமநாதன் என்பவர் யார்? அவர் கூறுவதெல்லாம் சரியாக நடந்து கொண்டிருக்கிறன. அவர் கூறினது நடந்து கொண்டும் இருக்கிறது, நடந்தும் இருக்கிறன. இனி கூறினவைகளும் கட்டாயம் நடக்குமா என்பதையும் இந்த காணொலியாக நாங்கள் தெளிவாக ஆராயலாம். வாருங்கள் காணொலிக்குள் போகலாம். அதுக்கு முன்பாக நீங்கள் இதுதான் முதல் தடவையாக இருந்தால் ரஜி பிளாக் யூடியூப் சேனலுக்கு கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆதரவு தந்து கொண்டிருக்கிறீர்கள், அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்களுடைய உறவுகளுக்கும் பகிர்ந்தளிங்கள் என்ற நம்பிக்கையுடன் வாருங்கள் காணொளிக்குள் போகலாம். வணக்கம் என் உறவுகளே. நேற்றைய நாளிலே எங்களுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் ஒரு காணொலியை அவருடைய யூடியூப் தளத்திலே பதிவிட்டிருந்தார். அடுத்த கட்டமாக இவங்கள் ஏதோ ஒரு பிரச்சனையை கொண்டு வர போகிறாங்க உலகளவு ரீதியிலே என்று சொல்லி. அது என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அடுத்த தேசிய தலைவர் யார்? ஒரு மாதிரி அந்த மேதகு அவர்களுக்கு விளக்கு ஏற்றினார் ஒரு ஆள் அன்றைக்கு. அதுக்கு பிறகு நாங்கள் 17ஆம் தேதியோ 16ஆம் தேதி இறைச்சி அடைஞ்சிட்டார். அவருக்குரிய இதை நாங்கள் வீரச்சாவு என்று அறிவிக்க போகிறோம். அறிவித்து போட்டு நாங்கள் அடுத்த தேசிய தலைவர் யார் என்ற ஒரு கட்டத்தை ஒருவரை நியமிக்க போகிறோம் என்று அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் கூறியிருந்தார். ஆனால் அந்த மனுஷன் கிட்டத்தட்ட கூறுகிற மாதிரி எல்லாமே நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் எங்களுக்கு தெரியவில்லை. இந்த முல்லை மதி என்றவர்கள் எனக்கு அவரை தெரியாது. ஆனால் தற்போது அவருடைய காணொலிகளை பார்க்கிற போதுதான் தெரியும். அவர் எங்கே முளைத்தார், எப்படி முளைத்தார் என்று எங்களுக்கு தெரியவில்லை. நாங்கள் ஒரு கேள்வியை அந்த முல்லைமதி என்ற அண்ணாவுடன் கேட்கிறேன். நீங்கள் யார்? அடுத்த தேசிய தலைவரை உருவாக்குவதற்குரிய ஆணையை உங்களுக்கு யார் வழங்கியது? சும்மா எல்லாம் கதை முடிச்சுகளை அவிட்டு விடாமல் உங்கள் வேலைகளை பார்த்து கொண்டிருப்பது காலை சிறந்தது என்று நாங்கள் நினைக்கிறோம். தமிழர்களை குழப்பாதீர்கள். யாருமே உங்களுக்கு சொல்லவில்லை தேசிய தலைவர் இறந்து விட்டார், அல்ல தேசிய தலைவர் இறந்ததுக்கு பதிலாக ஒரு புதிய தேசிய தலைவரை உருவாக்குங்கள் என்று சொல்லி எந்த ஒரு உங்களை ஒரு தடவை நாங்கள் இங்கு இருக்கிறவர்களும் சரி அங்கே இருக்கிறவர்களும் சரி குத்தி முறியவில்லை. நீங்கள் உங்களுடைய அரசியல் லாபத்துக்காகவும் நீங்கள் யாருக்கு கைக்கூலிகளாக இருக்கிறீர்களோ அவர்களுக்கு அவர்கள் போடுகிற எலும்பு துண்டை கவ்விக்கொண்டு இப்படியான வேலைகளை செய்கிறதை விட்டுவிட்டு ஒரு தமிழனாக ஒரு எங்களுடைய யாருடைய வளர்ப்பில் நீங்கள் உருவாகிறீர்களோ எங்களுக்கு தெரியவில்லை. உண்மையிலே ஒரு நல்ல வளர்ப்பின்கள் நீங்கள் வளர்ந்திருப்பீர்களா இருந்தால் இது எல்லாத்தையும் விட்டுவிட்டு அன்றைக்கு யாரோ சொன்ன மாதிரி இருந்தால் தலைவன், இல்லை என்றால் அவன் இறைவன் என்ற மாதிரி அந்த மனுஷனை அப்படியே விடுங்கள் தயவு செய்து. அந்த மனுஷன் இவ்வளவு காலமும் அந்த மனுஷனைத்தான் நீங்கள் ஒரு தூத்தி கட்டாமல் ஒரு விதமான ஒரு கீழ்த்தரமான இதுகளும் இல்லாம இருந்தது. இப்போ அந்த மனுஷனுக்கும் நீங்கள் இப்படியான ஒரு துன்பகரமான நிகழ்வுகளை கொண்டு வர விரும்புகிறீர்கள். காலப்போக்கிலே எங்களுக்காக வீரகாவியமான எங்களுடைய கரும்புரி மரபர்களுக்கும் இப்படியான ஒரு இகழ்வான செயல்களை செய்வீர்கள் என்று நாங்கள் நினைக்கின்றோம். அடுத்த கட்டமான நீங்கள் உங்களை இயக்குகின்ற அந்த சக்திகள் என்ன கூறுகிறார்களோ அதைத்தான் நீங்கள் செய்ய இருக்கிறீர்கள் என்று நாங்கள் நினைக்கின்றோம். தயவு செய்து இதுகளை விட்டுவிட்டு தேசிய தலைவர் என்றது ஒரு ஆள் தானப்பா.
அது நீங்கள் என்னதான் தலகுலா நின்று தண்ணி குடித்தாலும் அது யாராலையும் மாற்றவே மீறாது, மாற்றவும் முடியாது. எங்களுடைய தமிழினம் அதை ஏற்றுக்கொள்ள போறதும் இல்லை. மதிப்புக்குரிய முல்லைமதி அவர்களே, உங்களுடைய இப்படியான ஒரு அப்பட்டமான செயல்களையும் ஒரு அருவருக்கத்தக்கக்கூடிய செயல்களையும் விட்டுவிட்டு நடக்கிற காரியங்களையும் நடக்க இருக்கிற காரியங்களையும் பாருங்கள். தமிழர்கள் இப்போ இனியும் தமிழர்களை ஏமாற்ற முடியாது என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ளவில்லை என்றதை சிரிப்பாக இருக்கிறது. நீங்கள் ஒரு புத்தஜீவியாக கருதுகிறார்கள், நீங்கள் ஒரு உங்களை ஒரு அரசியல் ஆய்வாளராக கருதுகிறார்கள். தயவு செய்து மக்களை ஏமாற்றும் நோக்கோடு, தமிழ் மக்களை ஏமாற்றும் நோக்கோடு நீங்கள் செயல்படுகிறதை நிறுத்தினால் நீங்கள் தமிழர்கள் மதிக்கத்தக்கவராக இருப்பீர்கள் என்று நாங்கள் நினைக்கின்றோம். தயவு செய்து அந்த ஹேபி பத்மநாதன் என்பவர் யார்? இவ்வளவு நாளும் யுத்தம் கவனிக்கப்பட்ட பிறகு எங்களுடைய மக்களுக்கு இந்த ஹேபி பத்மநாதன் என்ன சொன்னார்? என்னத்தை கொடுத்தார்? எந்த ஒரு ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டார்? எங்கள் மக்களுக்கான சரியான நியாயமான நீதியை இந்த அரசாங்கத்துடன் அவர் போய் கலந்து ஆலோசித்தாரா? எத்தனை செம்மணிகள், எத்தனை ஆர்ப்பாட்டங்கள், தையிட்டிகள், செம்மணிகள், பலாலி காணி விடுவிப்புகள் எவ்வளவு இருந்தன. ஆனா அதுல எல்லாம் இந்த ஏன் தற்போது இருக்கிற தலைமுறைக்கு இந்த கேபி பத்மநாதன் என்றால் யார் என்று தெரியாது. சம்பவமே இல்லாத ஒரு மனுஷனை கொண்டு வந்து நீங்கள் கேபி பத்மநாதன் தான் அடிய தலைவர் என்று யாருக்கப்பா தெரியும்? யார் உங்களுக்கு சொன்னது? இடைக்கால தலைவராக தெரியப்பட்டது என்று சொல்லி உங்களுக்கு ஒரு 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 நட்பு ஆசை ஒன்று இருக்கிறது. இனி யாரும் வந்து உங்களுக்கு எதிராக ஒரு சாட்சியம் சொல்ல மாட்டார்கள். அப்படி ஒரு நட்பு ஆசை இருக்கிற, தயவு செய்து அப்படியான ஆசைகளை எல்லாம் விட்டு தற்போது இருக்கிற அரசாங்கம் ஓரளவுக்கு தமிழ் மக்களுக்கு காணிகளை விடுவிக்கிறார். உங்களுக்கு தெரியும், இதுக்கு முதல் இருந்த அரசாங்கம், அதாவது கோத்தபாய என்ற அரசாங்கம் சரி, ரணில் அரசாங்கம் சரி, அல்லது மஹிந்தா இருக்கும்போது அரசாங்கம் நேரடியாக கூறினார்கள் அவர்கள், நாங்கள் உங்களுக்கு தமிழர்களுக்குரியான சம உரிமை தரமாட்டோம், காணி விவகாரங்களை தரமாட்டோம், காணி விடுப்புகளை விடுவிக்க மாட்டோம் என்று நேரடியாக சொன்னார்கள். அதே மாதிரி ரணில் அரசாங்கம் வந்திருக்கின்ற போது ரணில் அரசாங்கம் சொல்லிட்டு நான் அதை செய்கிறேன் கடைசி தரவில்லை. ஆனால் இன்றைக்கு இந்த எங்களுடைய தற்போது இருக்கிற நடப்பாண்டிலே இருக்கிற அரசாங்கம் கூறினார்கள், நாங்கள் மக்களுக்கு சில விடயங்களை செய்வோம் என்று. ஆனால் அவர்கள் கூறுகிற மாதிரி சில விடயங்களை செய்திருக்கிறார்கள். அப்ப தற்போது நடக்கிற அரசாங்கத்தை அரசாங்கமாக இருக்க விடுங்கள். நீங்களாக சில விஷயங்களை குத்தி முறிஞ்சு கொண்டு வெளிநாட்டில இருந்து கொண்டு தேவையில்லாத வேலையில இழுத்து போட்டுட்டு இங்க இருக்கிற நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களுக்கும் இங்க இருக்கிற எங்களுடைய அரசியல் கைதிகளின் விடுதலை கேள்விக்குறியாகவே மாறும். மதிப்புக்குரிய முல்லைமதி அவர்களே, நீங்கள் இதுவரைக்கும் புலம்பெயர் தேசத்தில் இருந்து கொண்டு எங்களுடைய ஒரு அரசியல் கைதிகளையே விடுதலை செய்ய ஏதாவது ஆவண செய்திகளா, அல்லது அவர்களுக்குரிய ஏதாவது ஒரு வாழ்வாதாரத்தை மேற்கொண்டீர்களா? ஆனா தயவு செய்து நீங்கள் அங்கே எடுக்கப்படுகிற ஒவ்வொரு நடவடிக்கைகளுக்கும் இங்கே இருக்கிற எங்களுடைய அரசியல் கைதிகளுடைய விடுவிப்பு சம்பந்தமாக இன்னும் கேள்விக்குறியாகவே இருக்குமோ ஒழிய அது சாத்தியமாகுமா என்று கேட்டால் அது சாத்தியமற்றதாகவே நாங்கள் நினைக்கணும். தயவு செய்து எங்களுடைய இங்கே இருக்கிற தமிழ் இளைஞர்களையும் கருத்திலே கொண்டு உங்களுடைய நடவடிக்கைகளை மேற்கொண்டால் அது கால சிறந்தது என்று நான் நினைக்கின்றேன். அர்ஜுனா ராமநாதன், கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் கூறி வருகிறார், தமிழ் மக்களுக்கான குரல்கள் நசுக்கப்படுகின்றன, தமிழ் மக்களுக்கான குரல்கள் மறைக்கப்படுகிறன. அப்படி ஒருதன் குரல் கொடுத்தால் அவனை விரட்டி அடிக்கும் நோக்கிலே தமிழ் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட தமிழ் எம்பிக்களும் அப்படியான விஷயங்களிலே முன்வருகிறார்கள் என்று சொல்லி அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் ஒரு பாரதூரமான ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கின்றார். அது 100% உண்மையாகவும் இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், நேற்றைய நாளிலே மருதங்கேணி பிரதேசத்திலே ஒரு சம்பவம் ஒன்று நடந்தது. எல்லா வலைத்தளங்களிலே முகநூல்களே அது பதிவாகி இருந்தது. நாங்களும் பார்த்திருந்தோம், நீங்களும் பார்த்திருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன். மருதங்கேணியில் இது முதல் தடவை இல்லை என்று நான் நினைக்கின்றேன். இது பல தடவையாக இந்த அத்துமீறல் நடந்து கொண்டிருக்கிறது. மருதங்கேணி என்ன பிரச்சனை என்னன்னா, அந்த விடிய வந்து மரக்கறி வாங்க வந்தது. மரக்கறி வாங்க இதில் மயங்கி விழுந்து தலையில் அடிபட்டு, இப்போ தலையில் அடிபட்டோன்னா நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு இங்கே கோல் பண்ணணும், உங்கள் மருதங்கணிக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஆம்புலன்ஸுக்கு போய் சொல்ல அவர் சொன்னார் என்னென்னா ஆம்புலன்ஸ் விடையலாம், நீங்கள் வேணுமெண்டா 1990 அடி சொல்லுங்க. அப்போ உயிருக்கு ஒரு ஆள் இங்கே போராடி கொண்டு நிற்கிது.
அப்போ நாங்கள் ஆம்புலன்ஸுக்கு போய் அங்கே சொல்லிக்காவே என்ன செய்திருக்கணும் முதல்ல ஆம்புலன்ஸ் அனுப்பி இது உயிரை முதல் காப்பாற்ற ஒரு வழியை பார்த்துருக்கணும். அப்படி இல்லை, உயிருக்கு போராட ஒரு ஆளுக்கு ஆம்புலன்ஸ் இல்லைன்னு சொன்னால் ஏன் இதில் ஹாஸ்பிட்டலில் ஆம்புலன்ஸ் இருக்குது. ஆம்புலன்ஸ் இல்லைன்னாலும் பிரச்சனை இல்லை, ஆம்புலன்ஸ் உள்ளே இருந்தது. நான் டிரைவரோட கதைச்சினேன், டிரைவர் சொல்கிறேன் நான் டாக்டரோட இருக்கா காய்ச்சிட்டு வரேன், டாக்டர் அங்கே ஒழும்பே இல்லை. அப்போ ஏன் இதில் ஹாஸ்பிட்டல் இருக்குது, இந்த ஒரு சின்ன வட்டாரத்துக்குள்ளேயே உதவி செய்ய முடியலைன்னா இதில் ஒரு ஆள் இந்த ரத்தங்களை பாருங்க, இந்த இடத்துல ரத்தம் இருக்குது, அடிபட்டு விழுந்து இருந்தால் சாக துடிக்குது. பிறகு பழைக்கு கோல் பண்ணி கொழும்புக்கு கோல் பண்ணி யாழ்ப்பாணத்துலேருந்து கோல் பண்ணி பழைய ஆம்புலன்ஸை தான் வந்து ஏற்றி கொண்டு போகுது. அப்போ இதில் பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலோ தான் இந்த இதில் அடிபட்டு கிடந்த ஒரு ஆளுக்கு உதவி செய்யலைன்னு சொன்னால் அது என்னத்துக்கு அந்த நிர்வாகம், அது என்னத்துக்கு அந்த இது யார் இதுக்கு பொறுப்பு, அதுதான் கேள்வி. என்னோட முதல் கேள்வி, யார் இதுக்கு பொறுப்பு? நீங்க வைத்தியசாலைக்கு செல்லும் போது ஆம்புலன்ஸ் உண்மையிலே உண்டதா? ஆம்புலன்ஸ் டிரைவரோட நான் கதைச்சேன். இப்போ ஆதாரம் என்னன்னா டிரைவர் ஆம்புலன்ஸ் டிரைவர் ஏன் அதில் நிற்கிறார், ஆம்புலன்ஸ் அங்கே உள்ளே இருக்கு, நான் கேட்டேன். அப்போ அவர் சொல்றார் நான் வரையலை, அவரில் நான் குற்றம் சொல்லலை. இந்த ஆஸ்பத்திரி இது வந்து என்னத்துக்காக இப்படியான இது இப்போ உதவி செய்யறது, முதலுதவி செய்யறதுக்கு தான் ஆம்புலன்ஸ். என்னத்துக்கு ஆம்புலன்ஸ்? முதலுதவி செய்யறதுக்காகத்தான் ஆம்புலன்ஸ். அப்போ முதலுதவி செய்யறதுக்கான ஆம்புலன்ஸ் வந்து ஏன் விட இல்லை, அதான் என்னோட கேள்வி. நான் ஒரு பொது மகனாக இருந்து தான் நான் இந்த கேள்வியை கேட்குறேன். என்னத்துக்காக இப்படியான ஒரு இது, அதுக்கு வந்து யாரும் கரெக்டாக இதுக்கு பதில் சொல்லி ஆகும். நாங்கள் அங்கே போய் ஆம்புலன்ஸ் டிரைவரை கேட்க, ஆம்புலன்ஸ் டிரைவர் சொல்கிறார் நான் ஒரு டாக்டரோட போய் கழிச்சிட்டு வரேன், அப்புறம் அவர் ஒழும்பே இல்லைன்னு சொன்னால் நான் போன டைம் என்ன 8:30 ஆகுது அங்கே போ. அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, அந்த அவர் ஒழும்பாதை பற்றி கவலை இல்லை. ஆதார வைத்தியசாலையிலே அவசர காவு வண்டி மக்களுக்காக அமர்த்தப்பட்டு இருக்கிறார். அந்த அவசரகாவு வண்டி என்பது என்னத்திற்காக அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது? எங்களுடைய மக்கள், வடமராட்சி கிழக்கு பிரதேசத்தை சேர்ந்த மக்களுக்கு மட்டுமல்ல, அந்த வீதியால் எந்த ஒரு மாவட்டத்தை சேர்ந்தவனுக்கு ஒரு ஆபத்தோ அல்ல ஒரு விபத்து நடந்தால் உடனடியாக அவசரகாவு வண்டி அந்த இடத்துக்கு சென்று அவருக்கு மருத்துவ சிகிச்சை அளிக்க வேண்டியது அவருடைய கடமை. அதுக்காகத்தான் அவர்கள் பணியமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். இப்ப நேற்றைய நாளிலே நான் நினைக்கிறேன் அவர் ஒரு அவர் மயங்கி விழுந்த ஒரு சந்தைக்கு போகும்போது மயங்கி விழுந்த நிலையிலே பிடரியிலே அடிபட்ட பிறகு அவரை அங்கிருந்த சில எங்களுடைய இளைஞர்கள், பொறுப்பு மிக்க இளைஞர்கள், உடனடியாக மருத்துவமனைக்கு சென்று ஆம்புலன்ஸை அனுப்புமாறு கேட்டிருந்தார்கள். அவர் நேரடியாக சென்று ஆம்புலன்ஸ் சாரதியுடனே, அதாவது அவசர வண்டி சாரதியுடனே அவர் இந்த கலந்துரையாடை மேற்கொண்டிருக்கிறார். தயவு செய்து வாருங்கள் என்று சொல்லி. அப்புறம் அவர் சொன்னார், இல்லை எங்கள்கிட்ட பொறுங்க, நான் வாரேன், மருத்துவருடன் பேசிப்பட்டு வருகிறதாக. அப்ப வந்து சொன்னாராம், இல்ல வர முடியாது, நீங்கள் தேவை என்றால் கொழும்பு கடிங்கோ அல்லது வன்மண்ணைனு கடிங்கோ அல்லது 19 அந்த மற்றது அவசர அழைப்புகளை மேற்கொள்ளுங்கன்னு சொல்லி கூறியிருக்கின்றார். அப்போது நேற்றைய நாளிலே அந்த மனுஷனுக்கு அந்த இளைஞனுக்கு ஏதாவது நடந்திருந்தால் யார் பொறுப்பு? நான் கேட்கிறேன், மருதங்கேணி ஆதார வைத்தியசாலைக்கு பொறுப்பாயிருக்கிற மருத்துவர் அவர்கள், உங்கள் என்ன தேவைக்காக அங்கே அவசர காவு வண்டி இருக்கின்றது? நீங்கள் என்ன தேவைக்காக அவசர காவு வண்டி சாரதியை அங்கே பணியமர்த்தி இருக்கிறீர்கள்? இது எங்களுடைய மக்களுடைய வரிப்பணத்திலே உங்களுக்கு அரசாங்கம் சம்பளம் கொடுக்கிறது. பொறுப்பற்ற வேலைகளையும் நான் அறிந்தேன், ஆனால் 100% உறுதிப்படுத்தப்படவில்லை. நான் அறிகிறேன், அந்த ஸ்காவு வண்டியிலே ஒரு சில மருத்துவர்கள் வீடு செல்வதாகவும், ஒரு சில மருத்துவர்கள் தங்களுடைய சொந்த தேவைக்கு அதை பயன்படுத்துவதாகவும் அங்கிருக்கிற தகவல்கள் கிடைக்கின்றன. அதாவது 100% ஆதாரபூர்வமாக நிரூபித்ததுக்கு பிறகு நாங்கள் அதை காணொலி வடிவாக இந்த தளத்தில் பதிவேற்றுவேன். அது நிச்சயமாக இருக்கும். நானும் இவ்வளவு காலமும் மருதங்கேணியில இருக்கிற எங்களுடைய ஊடக நண்பர்கள் சில காரியங்களை எதிர்த்து போராடி கொண்டிருந்தார்கள். நான் சரி, ஓகே, அவர்கள் கூறுகிறார்கள், அவர்கள் அதை பார்க்கிறார்கள் என்று பார்த்து கொண்டிருந்தோம். ஆனால் அவர்களுக்கு எதிரான முறைப்பாடுகளும் அவர்களுக்கு எதிரான கெடுபிடிகளும் தான் கூடிக்கொண்டிருக்கிறன. ஆனால் இப்போது நாங்கள் இந்த விஷயத்தை எங்களுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் அவர்களிடம் இதை கொண்டு செல்லுகிறோம். கட்டாயம் அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் கட்டாயம் என்னுடைய காணொலியை பார்ப்பார், கட்டாயம் இதுக்குரிய நடவடிக்கையை மேற்கொள்வார் என்ற நம்பிக்கை என்னிடம் இருக்கின்றது. கட்டாயம் கவனமாக இருங்கள். மருத்துவமனை வேலை செய்கிறவர்கள் எங்களுடைய மக்களுக்கான வேலையை மட்டும் செய்யுங்கள். உங்களுக்கான வேலையை நீங்கள் வீட்டில் இருந்து செய்யுங்கள். தயவு செய்து மக்களுக்கு ஒரு ஆபத்து வரும் வகையிலே மக்களாக நின்று நீங்கள் எங்களுடைய மக்களுக்கான பணியை செய்யுங்கள். அவன் ஒருதன் செத்தா பிறகு நீ ஆம்புலன்ஸை கொண்டு வந்தில்லை, எண்ணத்தை கொடுத்தும் ஒரு பிரயோசனம் இல்லையப்பா. தயவு செய்து மருத்துவர்கள் கடவுளுக்கு சமமாக மதிக்கப்பட வேண்டியவர்கள்.
அப்படியான மருத்துவர்கள் ஏன் இப்படியான ஒரு அலட்சிய போக்கிலையும் ஒரு ஏற்க முடியாத மக்களால் ஏற்க முடியாத சில செயல்களில் ஈடுபடுகிறீர்கள் என்பது தெரியாத ஒரு விடயமாக இருக்கிறது எங்களுக்கு. தயவு செய்து இனிமேலும் நாங்கள் வடமராட்சி கிழக்கில் அமைந்திருக்கின்ற மருதங்கனி பிரதேச வைத்தியசாலையை நாங்கள் மிகவும் அவதானத்தோடு பார்வையிட போகின்றோம். ஆனால் சில பேர் கூறி வருகிறார்கள், காவல்துறையின் அதிகாரம், காவல்துறையின் ஒரு இது வேணும், அவருடைய பொமிஷன் வேணும். நாங்கள் கட்டாயம் நாங்கள் மருதங்கனி காவல்துறையினரிடம் பேச இருக்கின்றோம். இது சம்பந்தமாக காவல்துறையினுடைய பரிபூரண ஒத்துழைப்புடன் நாங்கள் சில நடவடிக்கைகளை செய்ய இருக்கிறோம். நீங்கள் செய்கிற ஒவ்வொரு தில்லுமுள்ளு விளையாட்டுகளையும் நாங்கள் வெளியில கொண்டு வர இருக்கின்றோம். இது உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை காணொலியாக நாங்கள் இதை விடுகின்றோம். தயவு செய்து இனிமேலாவது எங்களுடைய மக்கள் பாதிக்கப்படுவதாக இருந்தால் கடுமையாக நாங்கள் இந்த காணொலிகளை இதில் பதிவிடுவோம். சட்டத்துக்கு முன் நிறுத்துவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். கௌரவ மருத்துவர் அவர்களே, மதிப்புக்குரிய மருத்துவர் அவர்களே, எங்களுடைய மக்களுக்கான பணியை உங்களால் முடிந்தால் செய்யுங்கள். இல்லை என்று சொன்னால் இன்னும் ஒரு மருத்துவரை அந்த இடத்துக்கு நீங்கள் அமர்த்தி விட்டு நீங்கள் வேறு இடத்துக்கு சென்று உங்களுடைய சில இப்படியான ஒரு கண்மூடித்தனமான வேலை. இப்போது இதைத்தான் நாங்கள் முன்னதே கூறியிருந்த மாதிரி தான் எங்களுடைய அரசாங்கம் காணிகளை விடுவித்திருந்தாலும் அவர்கள் தமிழ் மக்களுடைய கரிசனை மிக்கவர்களாக திகழ்ந்தாலும் அல்லது கரிசனை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் அல்லது தமிழ் மக்களுக்கான ஒரு ஆதரவான செயல்களை ரங்கி இருக்கின்றோம் என்று சொல்லிக்கொண்டு இருந்தால், ஆனால் அவர்களுடைய வெளிப்பூச்சு தற்போது மக்களுக்கு தெரிந்த வண்ணம் தான் இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், நேற்றைய நாளிலே கட்டைக்காடு வடமாச்சி கிழக்கிலே கட்டைக்காடிலே கடலோர காணிகளை அவர்கள் அபகரிப்பதற்கான நில அளவுகளை மேற்கொண்டிருந்தார்கள். அதற்கான மக்கள் எதிர்ப்பான ஆர்ப்பாட்டங்களையும் காலப்போக்கிலே செய்ய இருக்கிறார்கள். இது சம்பந்தமாக நாங்கள் எங்களுக்கு வடமாச்சி கிழக்கு land officer. You? Oh. No problem. Yeah. Why No problem. I'm a land. DS office. මුළු සිටීමත් හදනවා. C chart එකක් හදනවා. විශේෂ C chart එක. C area. No land area, C area. Left. Ringo land your No, land. land. Navy la. Navy. Ringo le tao. Ringo wa. Yeah. Your village. Village. Oh. My village. Sorry, Nodi. சேர்ந்த முரளி அண்ணாவும் இது சம்பந்தமான சில காணொலிகளை பதிவேற்றி இருந்தார். தயவு செய்து நாங்களும் அவருடன் கைகோர்த்து இந்த நடவடிக்கைகளை செய்யறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். எங்களுடைய வடமராட்சி கிழக்கு மண் அபகரிக்கப்படுமாக இருந்தால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிகழ்வாக இருக்கும். அதே மாதிரி தான் எங்காலே வடமாச்சி கிழக்கு பிரதேச செயலகத்துக்கு உட்பட்ட கிராமங்களான மணல்காடு, குடத்தனை வடக்கு, பெட்பதி போன்ற கிராமங்களில் இருக்கின்ற சில காணிகளை, கிட்டத்தட்ட 300 ஏக்கர் சொந்தமான காணிகளை விளையாட்டு மைதானம் அமைப்பதற்காக இந்த அரசாங்கம் தாங்கள் அளவீடு செய்ய போவதாக அன்று வந்திருந்தார்கள். அது சில தலையீடுகளால் திரும்பி சென்றிருக்கின்றார்கள். தயவு செய்து அப்படியான சில விஷயங்களையும் விட்டுவிட்டு இந்த அரசாங்கம் தமிழ் மக்களுக்கான அபகரிப்புகளை, தமிழ் மக்களுக்கு எதிராக இருக்கிற சில
நில ஆக்கிரமிப்புகளை இந்த அனுர அரசாங்கம் செய்வதாக தமிழ் மக்கள் தொடர்ச்சியாக குற்றச்சாண்டி வருகிறார்கள். தயவு செய்து இப்ப நடப்பாண்டிலே இருக்கிற அரசாங்கம் இதை கவனத்தில் கொண்டு இதற்கான ஒரு மாற்று வழியை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற இந்த நேரத்தில் கௌரவ ஜனாதிபதி அவர்களை இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். அதைவிட எங்களுடைய கௌரவ அமைச்சர் அவர்கள் கடற்தொழில் அமைச்சர் கௌரவ சந்திரசேகரன் அவர்களையும் இந்த நேரத்திலே நாங்கள் ஒரு கேள்வியை கேட்டு நிற்கின்றோம். நீங்கள் இந்த விஷயங்களே கடலோர சம்பந்தப்பட்ட பிரதேசம் என்றபடியால் நீங்கள் கடல் தொழில் அமைச்சராக இருக்கிறபடியாலுமே இந்த விடயத்தை உங்களுக்கு நாங்கள் விட்டு செல்கின்றோம். தயவு செய்து இதை நீங்கள் கரசனையில் கொண்டு இதுக்குரிய சரியான கேள்வி பதில்களை சம்பந்தப்பட்ட அதிகாரிடம் கேட்டறிந்து எங்களுக்கான காணிகளை எங்களுக்கு எங்களுடைய வருங்கால சந்ததிகள் இன்று குடத்தனை என்பதோ அல்லது பொற்பதி என்பதோ அல்லது மணக்காடு என்பதோ அல்லது கட்டைக்காடு என்பதோ ஒரு சிற்று கிராமங்களாகவே அமைந்து வருகின்றன. தற்போது இப்ப இங்கு இருக்கிற எங்களுடைய திருமணம் முடித்த இளைஞர்களுக்கு அடுத்த கட்டமாக அரச காணி வழங்குவதற்கு அரச காணிகள் இல்லாத ஒரு தட்டுப்பாடான நிலை இப்போது இருக்கிறது. காலப்போக்கில் அரசாங்கம் எங்களுடைய காணிகளிலிருந்து 300 ஏக்கருக்கு மேற்பட்ட காணிகளை சுபீகரித்தால் காலப்போக்கில் எங்களுடைய இளைஞருடைய வாழ்வாதாரம் எங்கே போகிறது? எங்கள் இளைஞர்களுடைய இருப்பிடம் எங்கே போகிறது? நாங்கள் இன்னொரு இடத்துக்கு சென்று அல்லது வாடகை வீடு சென்று வாழ வேண்டிய ஒரு அவசியம் உருவாகும். தயவு செய்து எங்களுடைய கிராமத்தில் எங்களை வாழ வையுங்கள் என்ற ஒரு நோக்கோடு அந்த கௌரவ அமைச்சர் அவர்களையும் இந்த நேரத்தில் ஒரு அன்புரிமையோடு தான் இந்த விஷயத்தை நாங்கள் அவரிடம் கேட்டு நிற்கின்றோம். தயவு செய்து எங்களுடைய இனிவரும் அடுத்த சமுதாயம் எங்களோட ஊரில் தான் வாழ வேண்டும். நாங்கள் காலகாலமாக இடம்பெயர்ந்து காங்கேசன்துறையில் இருக்கிறவன் குடத்தனையிலும், குடத்தில இருக்கிறவன் வெண்ணில இருக்கிறவன் கருத்துத்துறையிலும், பனித்துறை இருக்கிறவன் கண்டியிலும் இருந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தயவு செய்து தமிழர்களுக்கான சாபக்கேடான வாழ்க்கையை மாற்றி அமைப்பீர்கள் என்ற ஒரு நம்பிக்கை எங்களுடைய தமிழ் மக்களுக்கு வந்திருக்கின்றது. தயவு செய்து நீங்கள் இதற்கான ஒரு கரிசனைகளை கருத்தில் கொண்டு எங்களுடைய மக்களுடைய காணிகளை அபகரிப்பதை உடனடியாக நிறுத்தி அதற்கான மாற்று வழியை நீங்கள் செய்வீர்கள் என்ற நம்பிக்கையில் இந்த நேரத்தில் உங்களிடம் பணிவான வேண்டுகோளை விடுத்து நிற்கின்றோம். செம்மணியை வைத்து அரசியல் நடத்த வேண்டாம் என்று சொல்லி கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் அவருடைய யூடியூப் தளத்திலே ஒரு வேண்டுகோளை விடுத்திருந்தார். தையிட்டியை வைத்து அரசியல் செய்கிறீர்கள் அல்லது அடுத்து அது முடிந்த பின்னர் செம்மணியை வைத்தும் நீங்கள் அரசியல் செய்ய வெளிக்கேட்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் ஒரு வேண்டுகோளை விடுத்திருந்தார். செம்மணியை வைத்து நீங்கள் காலகாலமாக எங்களுக்கு தெரிந்த விஷயம் என்னென்றால் தேர்தல்கள் வரும்போது கட்டாயம் ஒவ்வொரு அரசியல்வாதிகள் பாவிக்கிறது மேதகுவின் பேரையும் வீரகாவியமான மாவீரர்களின் பேரையும் தடுப்பு காவலில் இருக்கிற போராளிகள் முன்னாள் அரசியல் கைதிகள் பேரையும் தான் பாவிக்கிறீர்கள். அது இல்லை என்றால் உங்களுக்கு அரசியல் நடத்துவதற்கு எந்த ஒரு விதமான ஒரு வக்கும் இல்லை. முடிந்தால் உங்கள் அரசியலிலே மேதகுவின் பேரை பாவிக்காமல், எங்களுடைய அரசியல் கைதிகளின் பேரை பாவிக்காமல் அல்லது எங்களுடைய மாவீர செல்வங்களின் பேரை பாவிக்காமல் முடிந்தால் அரசியலில் நிலங்கள் பார்க்கலாம். செம்மணி என்பது எங்களுடைய உறவுகளின் கொடூரமாக புதைக்கப்பட்ட ஒரு இடம். அதை பலர் பலவிதமாக பார்க்கிறார்கள். நாங்கள் எங்களுடைய உறவுகளின் ஒரு கொடூரமாக கொல்லப்பட்ட ஒரு கொலைக்களமாக பார்க்கின்றோம். தற்போது எங்களுடைய உறவுகள் அமைதியாக தூங்குகிற ஒரு துயிலுமில்லமாக பார்க்கின்றோம். தயவு செய்து அந்த இடத்திலே நீங்கள் யாரும் அரசியல் பிழைப்பு நடத்த வேண்டாம் என்று கூறுகின்றோம். அர்ச்சுனா ராமநாதனுடைய நடவடிக்கைகளை சில பேர் கொச்சப்படுத்துவதும், அர்ச்சுனா ராமநாதனை அரசியலை விட்டு அகற்றுவதற்கான அத்திவாரங்களை இடுவதும் அது கால சிறந்தது அல்ல. அது நீங்கள் பகல் கனவு தான் காண்கிறீர்கள் நினைக்கிறேன்.
நீங்கள் கொள்கிறீர்களோ கொள்ளவில்லையோ என்பதற்கு அப்பால் அர்ஜுனா ராமநாதன் என்பவரை தமிழ் மக்கள் அடி அத்திவாரம் போட்டு விட்டார்கள். கொங்கிரீட்டா கஷ்டமப்பா. நீங்கள் இனி அதை தகர்த்தெறிவதென்றது கஷ்டம். முடிந்தால் அவருடன் நீங்கள் முட்டி பாருங்கள். தயவு செய்து அப்படி நேரடியாக அரசியல் ரீதியாக வாக்குகள் ரீதியாக நேரடியாக அரசியல் ரீதியாக மோதுங்கள். அதை விட்டு அந்த மனுஷனை சும்மா தேவையில்லாத விஷயங்களுக்கெல்லாம் அந்த இழுத்து போட்டுட்டு அப்படியே யோசிச்சு பாருங்கள். நீங்க உங்களுக்கு பின்னால் இல்லை. நீங்க சொல்றீங்க அன்னைக்கு யாரோ ஒரு ஆள் குத்தி முறிஞ்சொன்றார், அர்ஜுனா ராமநாதன் கட்சியை பதியே இல்லை, கட்சி இல்லை, அவரோட நிக்கிறது 4 பேர் தான், அப்படி இப்படி என்றியல். நீங்கள் 4000 பேர் நிக்கிறீங்களப்பா, நாங்கள் 4 பேர் தான் நிக்கிறோம். அர்ஜுனா ராமநாதனோடு யாரோ 4 பேர் தான் நிக்கிறோம். அது யார் அவர்கள்? 4 பேரையும் சமாளிக்கலாம இருக்கு உங்களால. அர்ஜுனா ராமநாதனையும் அர்ஜுனா ராமநாதனுடைய குழுவினரையும் அப்படி இப்படி பார்த்தால் கூட 4-5 பேர் தான் நிற்கிறார்கள். ஆனா நீங்க 4000 பேர் நின்று கொண்டு ஏன் அர்ஜுனாவை சமாளிக்க முடியாமல் இருக்கிறது? அன்றைக்கு ஒருத்தர் பார்த்தோம், செம்மணியிலே அடிக்க வாரார் ஒரு ஆள். அவர் பெரிய கதையெல்லாம் சொன்னார். ஐயா, செம்மணியில் எங்களுடன் முரண்பட்டவரின் தகவல் எங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைத்திருக்கிறது. நீங்கள் யார்? தற்போது என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? நீங்கள் என்னென்னலாம் செய்தீர்கள்? எல்லாம் எங்களிடம் இருக்கிறது. உங்கள் திருவாய்களை மூடிக்கொண்டிருந்தால் நாங்களும் அமைதியாக எங்களுடைய அரசியல் பயணத்தை அர்ஜுனாவின் வழிகாட்டுதலின் பேரில் நாங்களும் செய்து கொண்டு போவோம். இல்லை என்று சொல்லி சொன்னால் உங்களுடைய திருவாய்கள் மூடப்படாவிட்டால் நாங்கள் யார் என்பதை காட்ட நேரிடும். இன்னும் ஒரு காணொலி ஊடாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இது விடைபெறும் நான் உங்கள் ஆர்கே ரஜி. நன்றி, வணக்கம்.